இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை ஆம்லேட் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறப்பயே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான ஆனியனை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆனியன் கொஞ்சம் இதில் நிறையாவே போட்டால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள், எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தக்காளியும் வந்து நாங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து நாங்கள் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கிட்டோம். 2 தக்காளி இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதையே ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எல்லா முட்டையும் ஆம்லேட் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், முட்டை நல்லா உடச்சி ஊற்றியாச்சு. உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அதோடு லைட்டாக நம்ம காரத்துக்காக மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூள் போட்டு செஞ்சிங்க அப்படின்னா இது ஒரு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 சைடுமே வந்து வேக வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை எக்கு வேணுமோ அத்தனை இது மாதிரி வந்து ஆம்லேட் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா அது ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடணும். ஹோல் கரம் மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடுகுலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இதை நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிட்டு கண்ணாடி பதத்துக்கு வர வரையும் நல்லா வதங்க விட்டுறணும். பாருங்கள், நம்மளுக்கு பார்க்குறப்பே இது மாதிரி கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடட்டும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்மளுக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்க போகிறோம். அதனால் இது குட்டி குட்டி பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது அதோட கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஒவ்வொரு கொத்து போட்டு நல்லா அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா கிளறி விட்டுக்கணும். இது மாதிரி பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், மிளகாத்தூளை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஆம்லேட்டில் உப்பு ஆட் பண்ணியிருப்போம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் மெயினாக மல்லித்தூள் ஆட் பண்ணணும். அதனால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணோம். இதோட இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஆட் பண்ண உடனே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த ஆம்லேட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், இது மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிட்டு சூப்பரான முட்டை ஆம்லேட்டு கிரேவி நம்மளுக்கு நல்லா வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எல்லாத்தையுமே திருப்பி போட போகிறோம். பாருங்கள், ஒன்று ஒன்றா நல்லா வந்து உடையாமல் திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவியெல்லாம் அதுக்குள்ளே வந்து இறங்கி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு.
சூப்பரான முட்டை ஆம்லேட் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி ரெடியானதுக்கப்புறம் இறக்குறப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாங்கள் மறந்துட்டோம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே பார்க்க டெம்ப்டிங்காக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் ஒயிட் ரைஸ்க்கு இந்த முட்டை ஆம்லேட் கிரேவி தான் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாமே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிடாம இது மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், ஆம்லேட் முட்டை கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.